ஹல்லேலூயா. என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டிய வேத புத்தகம் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது முதல்ல பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த மூவியை பார்த்தேன். எங்களுடைய சபையில் அதை பெரிய திரையில் என்ன பண்ணாங்க போட்டாங்க. நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்தது இல்லையா? சரி, அப்படி ஒரு ஆங்கில படம் இருக்குது. அந்த ஆங்கில படம் முழுவதுமாக இயேசுவினுடைய பாடுகளை அதிகமாக என்ன பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கூட பாட்டல் வரும்போது பின்னாடி போயிட்டு இருந்துச்சு. அது அந்த படத்தினுடைய இதுதான், சம்பவம் தான். இப்போ அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அதை பாதி வரும் பொழுதே நான் அழுதுட்டு சர்ச்சை விட்டு ஓடி வந்துட்டேன். ஏன்னா என்னால் அதை பார்க்கவே முடியலை. உண்மையாகவே நம்மால் அதை சும்மா கற்பனை. அந்த படத்தை எடுத்து அந்த டைரக்டர் சொல்கிறாரு, எங்களால் முழுசாக கிறிஸ்து பாடுபட்டது என்ன பண்ண முடியல, திரைக்கு கொண்டு வர முடியல. இதை விட அவர் என்ன பண்ணாராம், அதிக பாடுகளை பட்டார். ஆனால் கொஞ்சம் தான் அவங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த கொஞ்சத்தையே நம்மால் என்ன பண்ண முடியாதுன்னா என்ன பார்க்கவே முடியாது. அழுதுட்டு சர்ச்சை விட்டு என்ன பண்ணேன், ஓடி வெளியில் நின்றுட்டேன். இதுக்கப்புறம் இதை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவர் அந்த சிலுவையும் அந்த வேதனையும் சகித்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என் இயேசு எத்தனை மணி நேரம் அந்த 2 கரங்களையும் விரித்து அந்த சிலுவையில் சுமந்து, ஆமென். எவ்வளோ அடி, எவ்வளோ ரத்தம், எவ்வளோ அவமானம், சரீரத்தில் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் ஆண்டவர் சரீர வேதனைகளை அனுபவித்தவர் மாத்திரம் அல்ல, முதல்ல அவர் அனுபவித்த வேதனை என்ன சொல்லுங்க, அவர் சிந்தையில் தான் ஆரம்பிச்சிச்சு. கெத்செமனேல ஸ்டார்ட் ஆச்சு. கெத்செமனே தோட்டத்தில் அந்த போராட்டம் இல்லை, நமக்கு உள்ளான மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த போராட்டம். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? வேணும்னு சொல்லும், வேணான்னு சொல்லும். இங்கே இந்த வீட்டில் இருப்போன்னு ஒரு விஷயம் சொல்லும். பிரச்சனை வரும்போது எங்கேயாவது ஓடி போயிடும். எத்தனை பேர் யோசிச்சிருக்கீங்க? கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது ஓடி போயிடும். இந்த குழப்பத்துக்கு நடுவில் அப்புறம் பிள்ளை முகத்தை பார்க்கும்போது, ஐயோ இந்த பிள்ளைய நம்ம விட்டா யார் இருக்கா இந்த பிள்ளைக்கு. நிறைய அம்மாமாருங்க அந்த பிள்ளை முகத்தை பார்த்து தான் வீட்டிலே இருக்குது. இல்லைனா என்னைக்கோ துண்டை காணோம் துணியை காணோன்னு ஓடி இருப்பாங்க. இல்லை அப்படிதான் விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆனாலும் உங்கள் சித்தம் தான் ஆண்டவரே. அங்கே ஒரு போராட்டம். அவருடைய எப்படி இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் ஆண்டவருக்கு முன்னாடியே தெரியும். ஆமென். இந்த போராட்டத்துக்கு நடுவில் அவர் கெத்செமனேல ஆரம்பித்தது. அடுத்து அவருக்கு வந்த ஒரு பெரிய போராட்டம் என்ன தெரியுமா? தன்னை முத்தம் கொடுத்து ஒருவன் காட்டி கொடுத்தது. நம்ம சொல்லுவோம்ல, நான் எதிரியை கூட மன்னிச்சிருவேன், ஆனால் துரோகியை மன்னிக்க மாட்டேன். அப்படி சொல்லுவீங்க. எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க? ஆண்கள் பகுதியில் அது கொஞ்சம் நிறைய கைத்தூக்கல் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். கூடவே இருந்து நீ என்னை குளிப்பறிச்சல, கூடவே இருந்து எனக்கு அதை செஞ்சல. யூதாஸ் செய்தது ஆண்டவர் கூட கொஞ்சம் கெஸ் பண்ணி, கண்டிப்பாக யூதாஸை செலக்ட் பண்ணும்போதே ஆண்டவருக்கு தெரியும், இவனை செலக்ட் பண்ணுறதே நம்ம கூட வைக்க போகிறதே அதுக்காக தான். ஆனால் பேதுரு மற்ற சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டுட்டு ஓடி போகும் பொழுது அவருடைய மனநிலை, அவர் 100% தேவனாக இருந்தது போல 100% மனுஷராயும் இருந்தார். ஒரு மனுஷன் நமக்கு துரோகம் பண்ணும் பொழுதோ, ஒரு மனுஷன் நம்முடைய ஆபத்து நேரத்தில் நம்மளை விட்டுட்டு போகும் பொழுதோ, உங்கள் இதயம் எப்படி வேதனைப்படுமோ அப்படியே என் கிறிஸ்துவின் இருதயம் வேதனைப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவருக்கு சரீரத்தில் வேதனை. அது மாத்திரமல்ல, நீங்கள் போய் மத்தேயு கடைசி அதிகாரங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் பொழுது அவரை பார்த்து பரிகசித்த மனுஷர்கள் இல்லை, அவரை துப்பினார்கள், அவரை கொட்டினார்கள். நீ உண்மையான கிறிஸ்துவா இருந்தால் இறங்கி வா அப்படின்னு சவால் விட்டாங்க இல்லையா? இப்படியெல்லாம் இயேசுவுக்கு எப்பக்கமும் அவர் என்ன பண்ணுறாரு, நெருக்கப்படுகிறார். இவ்வளவு நெருக்கங்களையும் தான் நேசித்த மனுஷரினால, தான் நேசிக்காத மனுஷர்களினால சரீரத்தில் வேதனை, காதுகளில் கேட்கும் பொழுது அவங்க பேசுகிற வார்த்தை, இதில் என்னென்னா சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் பக்கத்தில் இருக்க கள்ளன் இல்லை, அவனும் பேசுகிறான். இயேசுவை பற்றி தெரியாது, ஆனால் அவனும் பேசுகிறான். இப்படி எல்லாரும் போகிற வர எல்லாரும் அந்த சிலுவையில் இயேசு தொங்குகிறதை பார்க்கிற எல்லாரும் அவரை பரியாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, இவைகளை எல்லாவற்றையும் என் தேவன் சகிப்பதற்கு எது காரணம்? ஆமென்.
இவ்வளவையும் அவர் சகிச்சு அந்த சிலுவையில் கடைசி வரைக்கும் மறுதலிக்காமல் தன் ஜீவனை கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு இந்த எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம். ஏன்னா இந்த சிலுவை அவர் சகிப்பதற்கு ஒரு காரணம், அவருக்கு முன்பாக ஒரு சந்தோஷத்தை அவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சந்தோஷத்தை அதை மாம்ச கண்களில் பார்க்கும் பொழுது சந்தோஷம் தெரியாது. யார் தான் தெரிவா? கீழே இருக்கிற பிரதான ஆசாரியர், பக்கத்தில் இருக்கிற கல்லன், திட்டிக் கொண்டிருக்கிற மனுஷர்கள். மாம்ச கண்களில் பார்த்தா இயேசுக்கு அவங்க தான் தெரிவாங்க. ஆனால் இயேசு மாம்ச கண்களில் பார்க்கல, ஆவியின் கண்களில் பார்த்தார். ஹல்லேலூயா. இந்த ஆவியின் கண்களில் அவர் எதை பார்த்து கொண்டிருந்தார்? ஒரு சந்தோஷம் அவருக்கு முன்பாக இருந்தது. இந்த சந்தோஷத்தை நினச்சிதான் தன்னை சுற்றி பேசுகிறவர்கள் காதில் வாங்கினா கூட அது கர்த்தர் காதில் வாங்காத மாதிரி இருந்தார். தன்னுடைய விழாவை குத்தினாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? அமைதியாக இருந்தார். நீ உண்மையாகவே ராஜாவா அப்படின்னு கேட்டா, ஆமாம் நான் ராஜா தான் அப்படின்னு அமைதியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது சகிப்பதற்கு இயேசுக்கு முன்பாக இருந்தது ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச போகிற இந்த வார்த்தை, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா, இயேசுவே எப்படி நீர் இதை எல்லாவற்றையும் சகித்தீர் அப்படின்னா, அவருக்கு ஆவிக்குரிய கண்களில் அவருக்கு முன்பாக இருந்த சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படி இருந்துச்சு? இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு, இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்க எப்படிப்பட்ட சந்தோஷம்? என்ன சந்தோஷம்? இதை நம்ம சகிச்சு இந்த சிலுவையை நம்ம கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டா பிதாவினுடைய வலது பாசத்தில் போய் உட்காந்து ஜம்முன்னு இருக்கலாம். அதான் அவருக்கு இருந்த சந்தோஷமா? இந்த சிலுவையை சகிச்சு நம்முடைய ஜீவனை கொடுத்தா சத்துருவின் தலையை நசுக்கலாம், அது அவருடைய சந்தோஷமா? அவருக்கு முதல்ல இருந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த சிலுவையை சகித்து இதை ஏற்றுக்கொண்டு என் ஜீவனை நான் கொடுத்தால், ஒரு அம்மா வேதனையோடு வரும் பொழுது அந்த சிலுவை, ஹல்லேலூயா, அவர் கண்களுக்கு முன்பாக இருந்த சந்தோஷம், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தான். இதை நான் சகிச்சா இந்த முழு உலகத்தையும் நான் ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியும் என்ற சந்தோஷம் தான். ஒரு நாள் நீங்க ஆலயத்தில் முழங்கால் படிட்டு, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியோ, நான் இவ்வளோ பாவத்தை செஞ்சிருக்கிறேன், பார்க்கக்கூடாததை பார்த்துருக்கிறேன், கேட்கக்கூடாதது கேட்டிருக்கிறேன், செய்யக்கூடாததை செஞ்சிருக்கிறேன், சொல்லக்கூடாத வார்த்தைகளை சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் நான் இப்பொழுது உமக்கு முன்பாக என் பாவங்களை அறிக்கையிடுகிறேன்னு சொன்ன உடனே ஒரே நிமிஷத்துல உங்களுடைய உண்மையுள்ள வார்த்தையை கேட்டு, நீ பாவி அல்ல, நீ நீதிமான் என்று, நீதிமான் ஆக்கப்படுவோம் என்று, அந்த சந்தோஷத்தை தான் அவர் கண்ணு முன்னாடி வச்சிருந்தார். அவர் சந்தோஷமே நீங்களும் நானும் தான். எப்படி ஏசப்பா அதை சகிச்சிங்க? உன்னை நினைத்து. ஹல்லேலூயா. என் தலைமுறை ஃபுல்லா சாபம் தான், என் முற்பிதாக்கள் ஃபுல்லா சாபம் தான். விக்கிரகத்தை வழிபட்டவங்க, ரத்தத்தை பலியாய் கொடுத்து விக்கிரகங்களோடு உடன்படிக்கை பண்ணவங்க, என்னையும் என் குடும்பத்தையும் என் தலைமுறையும் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி இரத்த பலிகளை இட்டு உடன்படிக்கை பண்ணவங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தலைமுறையிலிருந்து ஆசீர்வாதம் உள்ள தலைமுறையை கர்த்தர் எழுப்ப, அந்த சந்தோஷத்துக்காக தான் கர்த்தர் அதை சகித்தார். ஹல்லேலூயா. ஆமா, அந்த இரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை உங்கள் முற்பிதாக்கள் பண்ணது உண்மைதான். ஆமாதானே? நம்ம முற்பிதாக்கள் அப்படிதான் பண்ணாங்க. ஆடு வெட்டினாங்க, கோழி வெட்டினாங்க, ரத்தம் சிந்தி என்ன பண்ணாங்க? உடன்படிக்கை செய்தார்கள். அந்த உடன்படிக்கைகளை உடைத்து இவர்களை சாபத்திலிருந்து விடுதலையாக்கி, பரம்பரையாக வர நோய், இந்த குடும்பத்தில் ஆண்களே இருக்க மாட்டாங்க. ஆண்கள் நல்லா வந்தாலும் தொழில் செய்தால் விளங்காது, ஆண்களுக்கு வியாதி வந்துடும், மரித்துருவாங்க. இப்படியெல்லாம் சாபங்கள் சில குடும்பங்களுக்குள்ள. ஒரு சில வியாதிகள், என்ன பண்ணாலும் பிறக்கிற பிள்ளைகளுக்குள்ள சில வியாதிகள். இப்படிப்பட்ட தலைமுறை சாபங்களை உடைத்து அந்த தலைமுறை ஆரோக்கியமான தலைமுறையாய், ஆண் மக்கள் உள்ள தலைமுறையாய், ஜெயிக்கிற தலைமுறையாய் கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று அந்த சந்தோஷத்தை அவர் கண் முன்னாடி நிறுத்தி தான் அந்த சிலுவையை அவர் சகித்தார். அவர் சந்தோஷமே நீங்களும் நானும் தான். எதை வைத்து அப்பா அதை சகித்தீர் என்றார். வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் போய் ஜம்முன்னு வலது பார்சத்தில் உட்காருவதை கர்த்தர் சந்தோஷமா நினைக்கல. என்னை பரிகசிச்சு, என்னை நீ அவமானப்படுத்தினியே சத்துருவே, உன் தலையை நசுக்கிறதை குறித்து அவருக்கு முதலாவது சந்தோஷம் இல்லை. என்னை தூஷித்தீங்களே, உங்க எல்லாரையும் நான் ஒரு நாள் நிறுத்தி கேள்வி கேட்பேன்டா, அது அவருடைய சந்தோஷம் இல்லை. என்னை தேடி என் சமூகத்திற்கு வருகிறவர்களை நான் ஆசீர்வதி
ஆசீர்வதித்து விருத்தியாக்குவேன் என்ற அந்த ஒரு மனநிலை தான் என் இயேசுவை சகிக்க வைத்தது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுக்காக பாடு மரணத்தை ஏற்றுக்கொண்டு நம்மளுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் முன்பாக இருந்த ஒரே சந்தோஷம் நம்ம ரட்சிப்படையணும், அவர் சமூகத்தில் நம்ம வந்து நிற்கணும். அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ நிந்தைகள், அவ்வளோ அவமானங்கள் இருந்தாலும், சரீர பிரகாரமான வேதனை இருந்தாலும் கர்த்தர் நம்மளுக்காக சகலத்தையும் சகித்தார் அல்லவா. இந்த நாளில் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தரிடத்தில் ஒப்புவீங்க. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார். சகலத்தையும் கர்த்தருக்காக நீங்கள் சகிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை நேர்த்தியாய் செய்வார். உங்களை வழி நடத்துவார், ஆசீர்வதிப்பார். எதையும் குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவருடைய சிலுவையை நோக்கி பாருங்கள். நம்மளுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் நம்மளுக்காக சகலத்தையும் செய்து முடிக்க வல்லமையுள்ளதாக இருக்குது. ஹல்லேலூயா. கண்களை மூடி ஒரு விசை ஜெபிப்போமா. ஹல்லேலூயா. துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தகப்பனே அப்பா, எங்களுடைய சந்தோஷத்தை எங்களை முன்னிட்டு தகப்பனே சிலுவையில் பாடு மரணத்தை சந்தித்தீரே, எங்களுக்காக சகலத்தையும் சகித்தீரே அப்பா. அப்பா, இந்த நாளில் ராஜா எங்களை நாங்கள் ஒரு விசை தாழ்த்தி தருகிறோம். எங்களுடைய எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. பிசாசானவன் தகப்பனே அவ்வப்போது எங்களுக்கு கொண்டு வர பிரச்சனைகள், போராட்டங்கள், அவமானங்கள், நிந்தனைகள் தகப்பனே, ஏமாற்றங்கள் அப்பா, எல்லாவற்றையும் உங்கள் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுங்க ஏசப்பா. எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தரலுங்க அப்பா. இந்த செய்தியை, இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் உங்கள் கரத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறேன் தகப்பனே. சிலுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற எந்த முகமும் தகப்பனே ஒருபோதும் வைக்கப்பட்டு போகாதே. அதே போல் இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை தகப்பனே ஆசீர்வதிங்க. உமே நோக்கி பார்க்கிற பிள்ளைகளோட கண்ணீரை தொடைங்க தகப்பனே. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. ரட்சிப்புக்குள்ளாக வரும்படிக்கு கிருபை பாராட்டுங்க அப்பா. இன்னும் எவ்வளோ நாள் நான் இதை சகித்து கொள்ளணும்னு யோசித்து கொண்டு இருக்கிறாங்களா அப்பா, அவங்களோட இருதயத்தில் சமாதானத்தை தந்தரலுங்க. அவங்க இருதயத்தில் ஒரு தைரியத்தை தந்தரலுங்க. இந்த வேலையில் ஏசப்பா எனக்கு சகலத்தையும் செய்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார், இதை சகிக்க உதவி செய்வார் என்று தகப்பனே அவங்க ராஜா அப்பா முழு மனதோடு நிற்கும்படிக்கு உதவி செய்யுங்க. அதற்காக நன்றி நன்றி கொடி நன்றி தகப்பனே. இந்த நாளில் புதிய கிருபையினால் நிரப்புங்க. இந்த நாளில் அவங்களுக்கு தேவையான காரியத்தை நீங்கள் பரத்திலிருந்து அனுப்புங்க தகப்பனே. அதுக்காக நன்றி அப்பா. ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஒரு அற்புதத்தை செய்தரலுங்க. சந்தோஷத்தினால் நிரப்புங்க. இந்த நாள் சந்தோஷத்தின் நாள் என்று அறிக்கை செய்ய கிருபை பாராட்டுங்க. என் தேவன் எனக்காக சகித்தது போல இந்த உலகத்தில் கர்த்தருக்காக எதையும் நான் சகிப்பேன் என்ற ஒரு தைரியத்தை, ஒரு வைராக்கியத்தோடு வாழ கிருபை பாராட்டுங்க. அந்த தைரியத்தையும் வைராக்கியத்தை நீங்கள் தர தயவுக்காக நன்றி. இந்த நாளில் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. ஆசீர்வதிங்க, கிருபை பாராட்டுங்க. மீட் பேசணும் ஜெபிக்கிறோம் ஜெயில் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஜெபத்தின் மூலமாக, இந்த செய்தியின் மூலம் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெப குறிப்பு இருந்தாலும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன்.